Chellam channel. இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா குழந்தைகளுக்கு எப்படி ரீடிங் பிராக்டீஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், குழந்தைங்களுக்கு எப்போ இருந்தனாலும் ரீடிங் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் ஒன்ஸ் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா, அதாவது அவங்க லெட்டர்ஸை படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஈஸியாகவும் ரொம்ப வேகமாகவும் வாசிக்க கற்றுக்க முடியும். எந்த வயசு குழந்தைங்களுக்குனாலும் இந்த மாதிரி ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். எந்த லாங்குவேஜ்க்குனாலும் இதே மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். செகண்ட் பாயிண்ட், லெட்டர்ஸோட சவுண்ட்ஸை சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நீங்கள் தமிழ் சொல்லிக் கொடுக்க போகிறீங்கன்னா உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்களில் லெட்டர்ஸோட சவுண்ட்ஸை பாட்டு மூலமாக சொல்லிக் கொடுக்கணும். அதே இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்க போகிறீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸோட சவுண்ட்ஸை ஃபோனிக் சாங் மூலமாக அவங்க மனசில் ரொம்ப நல்லா பதிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். தேர்ட் பாயிண்ட், ஸ்டோரி புக்ஸ். குழந்தைங்களுக்கு கதைன்னா ரொம்ப பிடிக்கும். நாம் ரீடிங் ப்ராக்டிஸையும் கதை மூலமாக கொடுக்கும்போது அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக, ஜாலியாக, ஃபன்னாக, ஈஸியாகவும் கற்றுப்பாங்க, எதையும் புரிஞ்சும் கற்றுப்பாங்க. ஸ்டோரி புக் எப்படி இருக்கணும்னா சின்ன ஸ்டோரி புக்காக இருக்கணும், நிறைய படங்கள் இருக்கணும், ஃபாண்ட்ஸ்லாம் எழுத்துலாம் பெருசு பெருசாக இருக்கணும், சின்ன சின்ன வார்த்தைகளாக இருக்கணும், சென்டென்ஸு குட்டி குட்டியாக இருக்கணும். அப்போ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபோர்த்து பாயிண்ட், ரீடிங் ப்ராக்டிஸ். குழந்தைங்கள நம்ம மடியில் கம்ஃபர்ட்டாக உட்கார வச்சுட்டு ஸ்டோரி புக் கொடுத்து அதில் உள்ள படங்களை பார்த்து முதல்ல அவங்கள பேச வைக்கணும். அல்லது நாமளே கொஸ்டின் கேட்டு இது யார், என்ன நடக்குது அப்படின்னு கேட்டு அவங்கள பேச வைக்கணும். அதுக்கப்புறமா புக்கில் உள்ள சென்டென்ஸை ஒவ்வொரு வேர்டையும் ஃபிங்கர்ஸை வச்சு, விரலை வச்சு தொட்டு தொட்டு நீங்கள் வாசித்து காமிச்சு அப்புறமா குழந்தைங்கள சொல்லணும். ஃபிஃப்த்து பாயிண்ட், ஃப்ளாஷ் கார்ட்ஸ். ஃப்ளாஷ் கார்ட்ஸில் பிக்சரும் இருக்கணும், அதோட நேமும் இருக்கணும். ஃப்ளாஷ் கார்ட்ஸை வச்சு ஃபன் ஆக்டிவிட்டீஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் அவங்க வீட்டில் ஃப்ளாஷ் கார்ட்ஸை ஏதாட்டு திங்ஸ் பக்கத்தில் வச்சுட்டு அவங்கள கண்டுபிடிச்சி தர சொல்லலாம். ஃப்ளாஷ் கார்ட்ஸை தரையில் அடுக்கி வச்சுட்டு அந்த நேமை சொல்லி அவங்கள கரெக்டாக பிக் பண்ணி தர சொல்லலாம். இதே மாதிரி வேறு வேறு ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம். சிக்ஸ்த்து பாயிண்ட், சைட் வேர்ட்ஸ். சைட் வேர்ட்ஸ் ரீடிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சைட் வேர்ட்ஸ்னால் என்னென்னா சின்ன சின்ன வேர்ட்ஸாக ஒரு சார்ட் பேப்பரில் எழுதி உங்களோட வாலில் ஒட்டி வச்சிடணும். குழந்தைங்களுக்கு டெய்லி அந்த வேர்ட்ஸை காமிச்சு ரீட் பண்ண சொல்லிக் கொடுக்கணும். ஸ்பெல்லிங் சொல்லக்கூடாது. இப்போது லைக் அப்படி இருக்குன்னா LIKEன்னு சொல்லிக் கொடுக்கக்கூடாது, வெறுமனே லைக். கேட், பால் அப்படி சொல்லிக் கொடுக்கணும். செவன்த் பாயிண்ட், ஃபேமிலி வேர்ட்ஸ் அண்ட் பிளெண்டிங் சவுண்ட்ஸ். ஒரே ஓசையுடைய சொற்களை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும். இப்போது கேட், ரேட், பேட் அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். தமிழ்லன்னா ஆசை, ஓசை, இசை, பசை அந்த மாதிரி நம்ம பேசும்போதும் அல்லது எழுதி காமிச்சோ அவங்களுக்கு அதை பழக்கப்படுத்தணும். எயித்து பாயிண்ட், மேக்னெட்டிக் லெட்டர்ஸ் அண்ட் கியூபிக் லெட்டர்ஸ். அதை யூஸ் பண்ணி லெட்டர்ஸை மாற்றி மாற்றி வச்சு வேர்ட் ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃபன்னாக விளையாட்டு மாதிரி கற்றுக் கொடுக்கணும். நைன்த்து பாயிண்ட், ஆக்டிவிட்டி அண்ட் ஒர்க் ஷீட். நீங்கள் ஒரு ஸ்டோரி புக் சொல்லிக் கொடுக்குறீங்கன்னா அது ரிலேட்டடாக இருக்கிற ஆக்டிவிட்டீஸ், இப்போ கலரிங், ட்ராயிங், ஒர்க் ஷீட் எப்படி கொடுக்கலான்னா மேட்ச் பண்ண சொல்லி கொடுக்குறது, ஃபஸ்ட் லெட்டரை கண்டுபிடிக்க சொல்கிறது, அந்த வேர்டை கண்டுபிடிக்க சொல்கிறது, இந்த மாதிரி வித்தியாசமான ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறது மூலமாக அவங்களுக்கு ஈஸியாக ரீடிங் கொண்டு வர முடியும். 10th பாயிண்ட், பேஷன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி. நம்ம பொறுமையாக சொல்லிக் கொடுக்கணும், அதே சமயம் தொடர்ந்தும் சொல்லிக் கொடுக்கணும். டெய்லி ஒரு 10 minutes ஸ்டோரி புக் கொடுத்து ரீட் பண்ணுறதுக்கும் சைட் வேர்ட்ஸ் காமிச்சு ரீட் பண்ணுறதுக்கும் சொல்லிக் கொடுத்தா போதும். அவங்களுக்கே ரீடிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். 2 months கஷ்டப்பட்டால் போதும், அப்புறம் ஜாலியாக கற்றுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 10 பாயிண்ட்ஸையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா குழந்தைங்க தானே நம்ம உதவியின்றி அவங்களே ரீட் பண்ணுறதுக்கு அழகாக கற்றுப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.